ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நட்டு விட்ட கொத்தவரங்காய் செடி எல்லாமே சூப்பராக வந்துடுச்சு. இது பாருங்கள், ஃபுல்லாக பிஞ்சு சூப்பராக இறங்கியிருக்கு. அப்படியே கொத்தவரங்காய் ஒன்று ஒன்று அப்படியே நல்லா பெருசாக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு வாரம் போனோம்னா இதில் அப்படியே எல்லா கொத்தவரங்காயெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த கொத்தவரங்காய் பொரியல் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஆனால் இதில் நம்ம தேங்காய்க்கு பதிலாக முட்டை போட்டும் செய்யலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். இல்லைன்னா இந்த கொத்தவரங்காயை வேக வச்சு இதே வெயிலில் காய வச்சு வத்தலும் கூட நம்ம போட்டு எடுத்து வச்சுக்கலாம். கொத்தவரங்காய் செடி சூப்பராக வந்திருக்குங்க. இது சொரக்காய் செடி பாருங்கள், நல்லா கொடி படர்ந்துருக்கு. அப்படியேன்னு இப்போ தான் அந்த குட்டி குட்டியாக பிஞ்சு விட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஒரு 3 பிஞ்சு இப்போதைக்கு இருக்குது, நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இதுவும் நாட்டு காய் தாங்க. இந்த காய் நல்லா பெருசாக வரும். இந்த சொரக்காய் பார்த்திங்கன்னா நல்லா நீளமாக நல்லா பெரிய காயாக வரும் பாருங்க, குட்டி குட்டியாக இருக்குது. நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த அத்திப்பழத்தை பார்த்திங்கன்னா குருவி நாளைக்கு இருக்க விடாது, கொத்திடும்ன்ட்டு. இந்த தடவை ஏன்னா அதிசயமாக கொத்தாமல் இருக்குதுங்க. ஏதாவது பழுக்குதான்னு பார்க்கலாம். இது முள்ளங்கி. இப்போ இதை விதை போட்டு ஒரு 3 நாள் ஆச்சு. சூப்பராக எல்லா விதையுமே நல்லா முளைச்சிருச்சுங்க. இது ரொம்ப ஈஸியாகவே வளர்க்கலாம். முள்ளங்கியை பொறுத்த வரைக்கும் விதை போட்டு 3 நாள்லேயே நல்லா அப்படியே முளைச்சி மேலே வந்துடும். இதுக்கு நம்ம தண்ணி மட்டும் ப்ராப்பராக கரெக்டாக விட்டுட்டு இருந்தோம்னாலே போதும், முள்ளங்கி சூப்பராக வந்துடும். ஒரு சீத்தாப்பழம் நேற்றே நான் பார்த்தேன், நல்லா திரண்டு வெடிச்சிருந்தது. சரி, நல்லா பழுக்கட்டும்னு விட்டுருந்தேன். நல்லா பழுத்துருச்சு, நல்லா கனிஞ்சிருச்சு. என்ன தான் நம்ம பிடுங்கி வச்சுருந்தாலும் இந்த மாதிரி மரத்தில் திரள்றது தாங்க சூப்பராக இருக்கும். இது மாதுளை பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பழம் நல்லா பழுத்திருந்தது. அதை பறிச்சுட்டு போகலான்ட்டு தான். ஆனால் மாதுளை செடி ஃபுல்லாக முள்ளாக தாங்க இருக்கும். பார்த்தீங்க அப்படியே ஃபுல்லாக எங்கே கை வச்சாலும் முள் தான். சூதானமாக தான் எடுக்கணும். 2 இருக்குது, அதை எடுத்துடலாம். நல்ல பெரிய காயாகவே இருக்குது. இது பார்த்திங்கன்னா மிளகு பீக்கன்னு சொல்லுவோம் நாங்கள். இது இந்த குளிக்கிறப்ப இந்த ஸ்க்ரப்புக்கு கூட யூஸ் பண்ணுவாங்க, அந்த பீக்கங்காய். இது பொரியல் இது நல்லாயிருக்கும், இந்த பீக்கஞ்செடியோடது. இதுக்குள்ளே பீக்கங்காய், அப்புறம் புடலங்காய், பாவக்காய், இந்த 3ஐயும் ஒன்றா நட்டு விட்ருக்கோம். மேலே பந்தலை இப்போ தான் எட்டி பிடிச்சிருக்கு. இனி அப்படியே படர ஆரம்பிச்சிடும். படர்ந்துச்சுன்னா காய் எல்லாமே நல்லா காய்க்கும். இதில் ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் விட்டுருக்குது பீக்கங்காய். இந்த ஆஃபீஸ் விதை தாங்க இது ஊனி விட்ருக்கேன். நல்லா சூப்பராக தளைஞ்சு மேலே வந்துருச்சு. தென்னை மரத்தில் போயிருந்த அந்த புடலங்காய் செடியில் ஒரு 2 காய் இருக்குது. இந்த 2 காயை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இது மாதிரி கார்டனிங் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளதில் தொடர்ந்து தினம் கார்டனிங் வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம்.